Hello my dear subscribers and lovely viewers, welcome to my page. நான் டாக்டர் விக்னேஷ் மூர்த்தி, டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டயபெட்டிஸில் எத்தனை வகைகள் இருக்குது, அது எதனால் ஏற்படுதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டயபெட்டிஸ், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோகள் எல்லாத்துலேயுமே டயபெட்டிஸ்னால் என்ன, அது எதனால் வருதுங்கிறது சொல்லி தந்தேன். இந்த வீடியோவில் காமனாக நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் எந்தெந்த டைப் ரொம்ப காமனாக இருக்குது, அது எதனால் ஏற்படுதுங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். டயபெட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக 3 டைப் தான் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்சுலின் ப்ரொடக்ஷன் சுத்தமாகவே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டைப் 1 டயபெட்டிஸ். ரெண்டாவது, இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஒன்று, நம்ம உடம்பு அந்த இன்சுலின் யூஸ் பண்ணிக்காது, இல்லாட்டினா தேவையான அளவுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம உடம்புல இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். மூணாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ். அந்த பீரியடில் மட்டும், அந்த 10 மாத கர்ப்பிணி காலத்தில் மட்டும் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ் தான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய டயபெட்டிஸ். இது இல்லாமல் நிறைய வகைகள் இருக்குது. அது போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்பப்போ சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எனக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.